வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம நியூஸ் ஷோ தான். இன்றைக்கி ஒரு சில நியூஸோடு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது ஆப்பிள் பற்றி தாங்க. சரியா? ஒரு சேனலோட எல்லா சேனல்லையும் அதே தான். ஸோ இதில் என்னென்னா, அப்போ தான் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்ணன் சன் நியூஸ்லேயும் அந்த சேனல்லையும் போய் நான் அந்த சேனல்லையும் வருவேன்டா அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் இல்லை, ஷோ ஆஃப் பண்ணலாம். அந்த பற்றியா? அப்போ மொத்தமாக இந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். இப்போ என்ன ஹைலைட்னா ஐஃபோன் 16 பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஐஃபோன் 16 15 அப்படிங்கிறத பற்றி தான் நாங்களும் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் சன் நியூஸில். இப்போ என்னென்னா ஐஃபோன் 15 16 அப்படின்னு பார்க்கும்போது 16 to 15 ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்காக மாறணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் என்னென்னா, இது வரைக்கும் வராத ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் ஆப்பிள் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. அவங்க எப்பயுமே ப்ரீ ரெக்கார்டட் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க. இப்போது கூகுள் எடுத்துக்கிட்டேன்னா ஜெமினியை வந்து டெமோ பண்ணி காட்டுறேன்னு மொக்க வாங்கினாலும் அவங்க லைவாக பண்ணி காமிச்சு தான் போனாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அது பேக் ஃபயர் ஆனாலும் கூட அதை ப்ரெசென்ட் பண்ணவரை பற்றி பெருமையாகவும் நிறைய பேர் பேசினாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா, லைவாக பண்ணி காட்டுறது வந்து கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுது. நிஜமாவே நானும் ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் எனக்கு வந்து அப்போ இப்போது அவர் என்ன பண்ணார், 2 தடவை ட்ரை பண்ணார். ஒரு தடவை ஃபெயிலியர், 2வது தடவை சக்ஸஸ், அந்த மாதிரி கணக்கு இல்லையா? அப்போ நானும் பண்ணும்போது அப்போ 50% சக்ஸஸாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகணும். இதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இதை iOS 18.1 தான் வரப்போகுது. ஸோ அப்போ 16 சீரிஸ்க்கு இருக்கா, 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இருக்கா, இப்படிலாம் நம்ம கேட்டாலும் அது எல்லாமே இப்போது அதுவும் 16 சீரிஸ் யார் வாங்கினாலும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐ இருக்க போகிறது இல்லை. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸில் எதுவுமே இருக்காதா? கிடையாது. 18.1 வந்ததுக்கப்புறம் தான் வரப்போகுது. அப்போ ரிவ்யூவில் செக் பண்ணுறவங்களும் இருக்காதா? கிடையாது. வேணா நீ பீட்டா தான் போட்டுட்டு செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ வந்து ஸ்டேபிளாக இருக்க போகிறது கிடையாது. அடுத்து என்னன்னா, இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் யூஎஸ் லாங்குவேஜுக்கு தான் ஃபஸ்ட் அவைலபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ். ஆமாம், இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீஜன் வைஸ் பார்த்தா கூட இப்போ ஆஸ்திரேலியா, ஸோ லாங்குவேஜும் பார்த்தோன்னா இந்த ரீஜனுக்கான லாங்குவேஜஸ்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பானிஷ் இந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும்தான். ஸோ இப்போ சைனீஸ்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் சம்டைம், அடுத்த வருஷம் 2025 எப்போயாவது அது அப்டேட் கண்டிப்பாக வரும். இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து உங்களுக்கு டாப் மார்க்கெட்னு சொல்கிறீங்க, இங்கே தான் நீங்கள் அதிகமாக ஃபோன் சேல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று இருக்குமான்னு பார்த்தோம், ஹிந்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஹிந்தியே இல்லையா? ஹிந்தியே இல்லை. ஏன்னா இப்போ நம்மளதுல வந்து சரி, அதான் தமிழ் எப்போ வரும் அப்படின்னு கேட்கலாம் நான் துடிச்சிட்டு இருந்தேன். ஹிந்தியே இல்லைன்றாரு. தமிழா? சரி, அது வந்து ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா, கூகுள் வந்து ரொம்ப காலமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால லைவ் டிரான்ஸ்லேஷனு, டிரான்ஸ்கிரிப்ஷனு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ. இப்போ கூட நீ நார்மலாக சொல்லிக்கிட்டு இருப்ப, சப்டைட்டில் வருதா, ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது இல்லையா? இப்போ ஜெமினி வந்து நிறைய இடத்துல பூந்து விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுளில் இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இப்போ ஆப்பிளில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, 2 ஐஃபோன் அப்படி பக்கத்தில் வச்சா பேமெண்ட் போகிற அனிமேஷன், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி அதை வந்து இன்னும் அப்படியே என்ரிச் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த 18.1 தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. அண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ண போறீங்கிறது மனசாட்சியை தொட்டு நியாயமாக பதில் சொல்லுங்க. அது வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அவங்க மொத்தம் இப்போ 16 15 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ 15லேயே ஏஐ இருக்காது. பட் 16 வாங்கினா ஏஐ இருக்கும். யூஸ் பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. யூஸ் பண்ணுவீங்கன்னா ஓகே. ஆனால் அப்போ கூட 15லேருந்து 16 வந்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் இருக்குமான்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ. செகண்ட் என்னன்னா, 15 யூசர்ஸ் வந்து A16 பவர்டு, 16 யூசர் A18 பவர்டு. ஆனால் இதில் காமனாக எல்லாருக்கும் ஒரே சிப் இல்லை. அதாவது A18 ப்ரோ. ஸோ A18 காமனாக இருக்குல்ல, சந்தோஷமா. சரி, பாசிட்டிவ் எல்லாம் சொல்லுங்க. சந்தோஷம் தான். அதில் வந்து இருக்கிற மாதிரி அதில் வந்து நியூரல் இன்ஜின்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நியூரல் கோர்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இதெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ 15லேருந்து அப்போ இங்கே போகும்போது A18 அடுத்து, அதுக்காக 15லேருந்து போங்கலாம் நான் சொல்லலைங்க, நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னன்னா, கேமரா செட்டப். உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட் இருக்கு. அதனால இப்போ என்ன பண்ண முடியும், மேக்ரோ எடுக்க முடியும். அப்புறம் 48 மெகா பிக்சலில் இன் சென்சாரை பற்றி அதிகமாக பேசினாங்க. இந்த வருஷம் இன்னும் பெட்டராக நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 12 மெகா பிக்சலுக்கு 2xல போயிட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டே இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 15ல் எடுக்க முடியாதுன்னா அதுலேயும் ஆல்ரெடி எடுக்க முடியும். பட் ஆப்பிள் எது சொல்கிறதா இருந்தாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் லான்ச்சிங் ஐஃபோன் 16 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். சரியா? ஸோ அதனால் இதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க மொத்தம் வந்து இப்படியே நீ என்னென்னு வையேன், என்னென்னலாம் அட்வான்டேஜாக வரும்னா, A18 அதனால் ஏஐ கேமராவில் மேக்ரோ எடுக்க முடியும். அப்புறம் ஆக்ஷன் பட்டன் வருது. அப்புறம் கேமரா கண்ட்ரோல்ஸ், அது ஒரு பெரிய இதுதான். அது வந்து பட்டன் சொல்லக்கூடாதான், கேமரா கண்ட்ரோல்ஸ். சரியா? அப்புறம் உள்ள கொஞ்சம் பேட்டரி பெருசாக வைக்கிறோம்னாங்க. சரியா? அது தவிர இப்போ iOS கிராம் கூட அது பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்றது நம்ம அவங்க எப்பயுமே எந்த ஸ்பெக்கையுமே வெளில ரிவீலே பண்ண மாட்டாங்க. அதனால் இதையும் ரிவீல் ரேமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி தெரியாது, ப்ராசர் எப்படி தெரியாது, என்ன அதெல்லாம் தெரியாது. ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும். இது கம்பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊர்லேயே அவங்க ஃபோனே எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க. ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ, அவங்களுக்குள்ளேயே கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது. ப்ராடக்ட் நீ சொன்னல கம்பேர் பண்ணுறது. இப்போது இவங்க வேணும்னே லேப்டாப்ஸும் டேப்ஸும் லான்ச் பண்ணும்போது நீ பார்க்கலாம். இப்போ M2 M3 பேஸ்லாம் லான்ச் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ மட்டும் ஏன் சொல்கிறீங்க?
ஆனால் அப்பயுமே இன்டெல்னு சொல்ல மாட்டாங்க, AMDன்னு சொல்ல மாட்டாங்க. மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷன்னா யாரா பண்ணுறா? இல்லை இப்போ பிசி லேப்டாப் யாரா பண்ணுறா? இப்போ நாங்கள் வர சொல்லுங்கள் காம்படிஷனுக்கு. அது கரெக்டு. இல்லை இப்போ ஃபோனுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? ஊருக்குள்ளே வந்து ஒரு 500 பிராண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பேசிடவே முடியாது. மார்க்கெட்டில் இருக்குன்னு பேச தகுதியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தா இந்த பக்கம் ஐஃபோன் ஈவெண்ட் நடக்குது, அந்த பக்கம் சைலண்ட்டாக வந்து ஹுவாவே வந்து மேட் XT அல்டிமேட் டிஸ்பிளே. ஸோ அவங்க மொத்தம் வந்து ஐஃபோன் பற்றி பேச ஆரம்பித்தா பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ 16 சீரிஸ் வந்து ஒரு அப்கிரேடான்னு கேட்டால் ஒரு அப்கிரேடு தான். ஆனால் ஒரு மேஜர் அப்கிரேடான்னு கேட்டால் மேபி இப்போ யாரை சொல்லலாம்னா, இப்போ 14 வச்சிருக்கிற ஒரு சிலருக்கு எனக்கு ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து டைனமிக் ஐலாண்ட் வேணும் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேறு வழி தெரியல. 14 வாங்கின உடனே 15 பார்த்தா 15 டைனமிக் ஐலாண்ட் வந்துருச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபீச்சர். ஏன்னா 2-3 அப்ளிகேஷன் அழகாக அதை மினிமைஸ் பண்ணி வைக்க முடியுது. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்கிரேட் பண்ணி இவ்வளோ நாள் துடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அவங்க வந்து மேபி இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது தான் ரீசேல் வேல்யூ இப்போ சொன்னார்ல, அது நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலாக. ஆமாம், ஏன்னா ஐஃபோன் யூசர்ஸ் முக்கால்வாசி பேர் ரீசேல் வேல்யூ எங்களுக்கு நல்லா இருக்குது, ஸோ வி ஆர் கோயிங் வித் ஐஃபோன் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரேடிங்லேயே சொல்லிடுறோம் பாருங்க. 16 Pro எடுக்க போகிறாரு, ஓகேவா? ஆனால் அவர் பிஃபோர், அதாவது எதை போட்டு எடுக்கிறாருன்னா 15 Pro Max போட்டு. 15 Pro Max ஆல்ரெடி ஒரு கெத்தான ஃபோன் தான், அதை போட்டு 16 Pro போகணும்னு அவசியமே கிடையாது. ப்ரைஸ் சும்மா நம்ம செக் பண்ணுறது கூட எனக்கு 24 Ultra தூக்கிட்டு போய் Realme 60 போடுவார். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். இவர் 15 Pro Max ட்ரை பண்ணியிருக்காரு. வேல்யூ வந்து 62க்கு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் மேலே அதை பார்த்தோன்னு தான் ஷாக்கிங். அது 4000 ரூபாலேருந்து 67,000 வரைக்கும் கொடுப்பேன், 67,500 ரூபா. ஆனால் உங்களுக்கு உங்கள் நல்ல மனசை கருதி நான் 62,000. சரி ஏன்ஜி புது ஃபோன் தான் ஜி, நான் ஸ்க்ராட்ச் கூட ஆகாம வச்சிருக்கேன் ஜி அப்படின்னா ஏன்ஜி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் பேட்டரி ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஓகே ஜி, தேங்க்யூ, பை. அவன் அந்த ரீசன் கூட சொல்லலை. இல்லை, நான் சொல்கிறேன் வேறு என்ன கண்டுபிடிக்கிறது. அவனோட ஹை ரேட்டே வந்து 67,500 தான். 60,000 நம்ம வாங்கிக்கலாமா? 15 Pro Max 60,000. 15 Pro Max வெளில செல் பண்ணால் நல்ல வேல்யூ போகல, நல்லா போகும். நம்ம கேட்போம் அவர்கிட்ட, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு இதோட ஓனர்கிட்டே கேட்போமே, வெளில செல் பண்ணால் நல்ல வேல்யூ போகும். நான் சொல்கிறது ஏன்னா இந்த ரீசேல் வேல்யூ வந்து ஐஃபோனில் இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்புறவங்களுக்கு. அப்புறம் இது மேட் XT வேறு லெவலு, அது வந்து சரியான ப்ரீ புக் போயிருக்குது, பாட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அது இல்லைடா, அவ்வளோ ப்ரீ புக் இதே நீங்கள் ஐஃபோனுக்கு பண்ணியிருந்தா அதை வந்து நீங்கள் தம்ப்நெயிலே வைப்பீங்க, ஐஃபோன் இவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு. இல்லைடா, ஹுவாவேன்னு கலாய்க்கிறீங்க. சிச்சி, ஹுவாவேயோட ப்ராடக்ட் கேத்து. ஆனால் 7 மில்லியன் பேர் வாங்குறாங்கன்னா எனக்கு புரியல. அது 70 இல்லை நான் ஜஸ்ட் வந்து நான் வாங்கலாம் இல்லை, சரியா? எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இல்லைடா, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட பாரு, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு Fold 6 தான். ஆனால் அது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அப்படி பட்டுன்னு பக்கத்தில் ஒரு குப்பத்தொட்டி வச்சுட்டு இதில் வந்து இந்த ஃபோல்டிங் எபிலிட்டி மட்டும் இல்லைனா டப்புன்னு அதுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பேன். A35 கேவலமாக இருக்குதுடா வெண்ணை அப்படின்னு திட்டுற மாதிரி ஆகிடும். அவ்வளோ யாராவது தப்பாக நினச்சி போகிறாங்க, அவ்வளோ மோசமாக இல்லை. Fold 6 அப்படிங்கிறது அது ஒர்த் இல்லை, ஃபோல்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதை தான் சொல்லுவாங்க, சரியா? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்களா? அதனால தான் சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. தனிப்பட்ட ஒன்றும் எதுவும் எங்களுக்கு சாம்சங் மேலே கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே சாம்சங் இருக்கும் பட்சத்தில், அதனால் அப்படி கிடையாது. ஆனால் அதுக்காக இவன் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் நம்மளால் வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ, இதையும் சொல்லிடணும். நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஆமாம், இல்லைன்னா திட்டுறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் OnePlus 13 பர்ஃபார்மன்ஸ் ஹீரோங்க. ஷாமி அக்டோபரே என்று சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ செப்டம்பரில் இருக்கும், அக்டோபரே லான்ச் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. 8 Gen 4 ஃபர்ஸ்ட் டிவைஸ் மேபி இருக்கலாம், மேபி. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பிளோட A18 ப்ரோவை அவங்க அடிச்சிருக்காங்க மாதிரி தான் இப்போதைக்கு பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் அடிக்கலாங்கிறதுலாம் செகண்டரிங்க. இதெல்லாம் வந்து எங்கேயுமே எதையுமே டிசைட் பண்ண போகிறதுங்கள, அதான் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஸ்கோர் பேசும்போது எங்களெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் MediaTek நாங்கள் தனியாக ஒரு ஸ்கோர் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் உடச்சி செதுக்கி விட்டா 4 மில்லியன் போயிடுவாங்க போலங்க. 4 மில்லியன் என்ன பண்ணுறீங்க எப்படி தெரியுமா தம்பி? என்னது ஸ்கோர்? ஐயோ 4 லட்சம் தான் கூட இருக்கா? அவன்கிட்ட ஒரு 2 கோர் வாங்க. ஐயோ யாரையா நீ? கிரிக்கெட்டில் நம்ம விளையாண்டுட்டு ஸ்கோரு நீ வந்து 16 ரன் தாண்டா அடிச்சா அப்படின்னா 20 சொல்லு, 20 நாங்கள் சரி மச்சான் 22 டார்கெட்டாண்டா அப்படின்றவானு. அதே மாதிரி தான் இவனுங்க வெயிட் பண்ணி ஆப்பிள் ஒரு ஸ்கோர் விட்றானா, இதை விட அதிகமாக வரணும் கண்டிப்பாக, நீ படின்னு அந்த மாதிரி தான். அதான் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை வந்துடுவான். அதுக்கப்புறம் மீடியாட்டுக்கு ஐயோ அவன் வந்துட்டான்டா நீ வா அப்படின்ட்டு மீடியாட்டுக்கு குத்தி அவன் வருவான். ஆனால் செம பிரில்லியண்டாக ஆனால் கடைசியாக நீங்கள் இருக்கீங்க பாருங்க சாம்சங் கேலக்ஸி, உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு SoC வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி Qualcomm ஃபார் சாம்சங். அதை ஸ்னாப் ட்ராகன் ஃபார் கேலக்ஸின்னு சொன்னாலும் கூட ஸ்கோரில் வராது, பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். வந்து பீட் பண்ணிட்டோம் டிஸ்பிளேல, அந்த என்னது ரேட் ரேசிங்கா அதெல்லாம் பீக்கில் இருக்குது அப்படின்னு இவங்க தனியாக வந்துடுவாங்க. இல்லை அதெல்லாம் வந்து ஃபேக்ட் தான். அதெல்லாம் எக்ஸினாஸ் எவ்வளோ ஸ்கோர் வருது? எக்ஸினாஸ்
எக்ஸினாஸ் இந்த வருஷம் கிடையாது. 25 ஆமாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாயிண்ட் தான். இப்போ கரெக்டாக ஞாபகம் விட்டான். S25 பற்றி நிறைய லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. S25 ப்ளஸ் இருக்கும்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. 25 ப்ளஸ் இருக்காது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் 25 ப்ளஸும் இருக்கும். எல்லாமே வந்து 8 Gen 4 பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நடுவில் S24 ப்ளஸ் வாங்கினவங்களை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸினாஸ் இல்லையா 2400. பட் இப்போ இந்தியாவிலேயே வந்து எல்லாமே ஆல் ஸ்னாப் ட்ராகன். ஸோ குளோபலாகவே ஆல் ஸ்னாப் ட்ராகன் மாதிரி தான் பேச்சு அடிப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது 7 years அப்டேட்டுங்கிறதும் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும். இன்னொன்று என்னன்னா 25 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் 8 Gen 4 பவர்டு தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் ஸ்னாப் ட்ராகன் ஃபார் கேலக்ஸி இருக்க போகுது. அப்புறம் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து புது 200 MP சென்சார் இருக்கும். அப்புறம் மீதி எல்லாமே வந்து 15 மாதிரியான ஒரு கிளைமும் போகுது. இல்லாட்டி வந்து அந்த 3x வந்து 10 MP இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அதே 12 MP தான். உள்ளே இருக்க போகிறது 5000 mAh தான். சரியா? ஸோ டைட்டானியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. 219 grams சொல்கிறாங்க. 45 வாட் சார்ஜிங்கே தான் இன்னும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் அதே சமயம் வந்து ஃபோனோட ஓவரால் அமைப்பு, அதாவது வெளிப்புற தோற்றம், அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது தோற்றத்தில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தாங்க. என்னன்னா இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கும்ன்றாங்க. எல்லாம் சந்தோஷம் தான். ஆல்ரெடி 8 Gen 4 பிரைஸ் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான். $240 இப்போ அதான் லீக் கடைசி அப்படி தான் வந்து $240 to $250 வருது. இதெல்லாம் ஃபைனலாக முடிஞ்சு எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் ஏறிடும் போல இருக்கு. இப்போ யாருக்கு சேலஞ்ச் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி எப்பயுமே காஸ்ட்லியாக விற்று பழகினவங்க. வாங்க சேலஞ்ச் என்ன பண்ண வாங்க போறீங்க? ஐக்யூ பயங்கர கஷ்டம் ப்ரோ. 50K நாங்கள் விட்டுட்டு இருந்தா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம். இந்த எப்படி முக்கியமான என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த வடிவேல் வந்து ஏதோ படத்தில். ஆனால் IQ 12 யூசர் யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா சொல்கிறாங்க ப்ரோ. IQ 12 நல்லா இருக்குன்னு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். LTPO பேனல் இருக்கு. ஓவரால் ஃபோனோட கேமரா செட்டப்பும் நல்லா இருக்குது. உனக்கு பெரிஸ்கோப் இருக்கு. ப்ரைஸ் வந்து 50K வந்துருச்சு. ஆமாம். அப்போ வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நோட் பண்ணுற அளவுக்கு இல்லை. கேமராவும் நல்லா இருக்கு, SOCயும் நல்ல SOC, ஹீட்டிங் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு. கேமிங்காக அந்த ஃபோனுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால வந்து ஹீட்டிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ரிப்போர்ட் ஆகலை அந்த ஃபோன். ஓகே. ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஹோப் பில்ட் ஆகுது. S25 சீரிஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. S24 அல்ட்ராவும் ப்ரைஸ் குறைஞ்சி. ஆமாம், $20,000 குறைஞ்சிருக்கு இல்லையா? இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். கார்டு ஆஃபர்ஸ் இருக்கும், கார்பரேட்டு அது இதுன்னு வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அதே சமயம் வந்து இன்னொன்று சோகமான செய்தி என்னென்னா ஐஃபோன் வந்து அதான் 13 சீரிஸ்க்கு வந்து கும்பிடு போட்டாங்க இல்லை, கும்பிடு குருசாமி. அப்புறம் 15 Pro Max இது எப்பயுமே பண்ணுறது தாங்க. எப்பயுமே வந்து ஒரு புது மாடல் வந்துருச்சுன்னா பழைய மாடல் வந்து கழட்டி விட்டுருவாங்க. ஸோ 15 Pro Max வந்து கழட்டி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்பயும் கூட 14 Pro Max வந்து ஏன்னா ஏஐ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி விற்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே 14 Pro Maxும் கொஞ்சம் டல்லாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில். அது தவிர இப்போ இந்த ஏஐ வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சு நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. யாரை சொல்கிறேன்னா இந்த செகண்ட்ஸ் டீலர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ 15 இல்லாட்டி 14 Pro எடுத்துட்டு நம்ம போனோம்னு வைங்களேன், ப்ரோ இதெல்லாம் மூவே பண்ண முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ மூவ் பண்ண முடியாது? இதில் ஏஏ கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டேட்ஸில் ஏஐ வராதா? அதுக்கு தான் நம்ம முதல்ல தீர்வு கொடுத்துட்டோமே. ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, எதனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்டேட்னா ஆக்சுவலாக 5 years 7 years அப்டேட் கொடுக்குறோம். அப்டேட் அது சும்மா ஒரு நம்பர் மாறும், சின்ன பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் ஏதாவது. அப்டேட்னு சொல்லக்கூடாது, நம்பர் மாறும்னு சொல்லிருங்க. இனிமே நான் ஆல்ரெடி கூகுளே அப்படி தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ 7 வருஷம் அப்டேட் அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீச்சர் ட்ராப்ங்கிற பேரில் ஏதாவது 2-3 கலர் மட்டும் மாற்றி விட்டு ஓடி போயிடுவேன். எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ வேணா எந்த தைரியத்தில் எல்லாரும் 7 வருஷம் அப்டேட் வராங்க. ஆப்பிள் மட்டும் நான் கழட்டிட்டு வந்தா நினைக்கிறேன் எத்தனை வருஷமா 5 வருஷம் அப்டேட் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்லாம் இருக்கும். பேசிக்காக சப்போர்ட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ உனக்கு வந்து ஒரு சில ஆப், சிஸ்டம் ஆப் இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் வருது. இது வந்து SOC பேஸ்டு ஃபீச்சர். ஏன்னா இப்போ இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேமும் அதே சமயம் NPUவும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. அது அவங்க தெளிவாக வந்து ஈவெண்ட்டில் நிறைய தடவை அதுதான் அழுத்தி சொன்னாங்க. NPU வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பெட்டராக இருக்கும், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ராசஸ் பண்ண முடியும். அது சமயம் பவர் எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்லி இந்த iPhone 16 பற்றி பேசும்போது நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் பச்சை தெரியுது, இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வராது. அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ மொத்தம் அதுதாங்க இந்த வாரத்தோட நியூஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இது மாதிரி தான் ஒரே ஃபயராக போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் உங்களுக்கு வந்து Amazon அண்ட் Flipkart டீல் வரப்போகுது. ஸோ அந்த டீலுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் நாங்கள் கண்டிப்பாக ஷூட் பண்ணி அதையும் நாங்கள் வந்து டெய்லி கவர் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிஞ்சால் நான் என்னைக்காவது ஒரு நாள் வீக் டேஸில் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் வர ட்ரை பண்ணுறேன் லைவ். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கேட்டுக்கலாமா? கேளு. இன்ட்ரோப் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறேன். அப்பலாம் ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்களோ ப்ரோ. ஆமாம், அது வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். மாறுதா? அப்பெல்லாம் மாறக்கூடாது, மாறுது. ஏன்னா ட்விட்டரில் பார்த்தேன், செக் பண்ணால் ப்ரைஸ் வந்து எவ்வளோ மாறுது. நமக்கு கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. $200 மாறுதா? பெட்ரோல் போட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வரதுக்காக யோசிப்பார் போல. இருங்க, 28,200 ஓகேவா? அது ஒரு அது வந்து சென்னையிலன்னு வச்சுங்க. 22,150 அது வந்து செங்கல்பட்டு. என்ன ஃபோனு? 13 வந்து பாரு வரேன். ஆமாம் 13 iPhone 13 எக்ஸ்சேஞ்ச் போட்டு. ஒரு அட்ரஸ் தெரியுமாடா? ஏன் நம்மளே வாங்கிக்கலான்றீங்க? நம்மளே வாங்கிக்கலாம். 22,000 ஒன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. நம்மளே வாங்கிடலாமே. 22,000 iPhone 13 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன்.
22,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி யாராவது போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யாராவது கேட்டுற போகிறாங்க. நமக்கா சொல்கிறோம், யாராவது இருக்காங்க கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மொக்கையான ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் வேலையிலேருந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் ப்ரோ ஜாலி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். இதையும் கூட வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரை பண்ணுறீங்கன்னா சப்போஸ் சேல் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கம்யூனிட்டியில் சொல்லுங்கள். அதே சமயம் வாங்கிப்போம் நியாயமாக இருங்க. எப்போயாவது நான் ஒரு 3 மாதம் முன்னாடி தண்ணியில் போட்டு எடுத்து அரிசி பேக்கில் வச்சு தான் இங்கே விற்கிறேன். அப்போ வேணாம். அப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடுங்க. தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. நான் கேட்க வந்து இதுதான், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிற மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. அதான் நீ தான் ப்ரூஃபே காட்டுறீ. அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறது? அதான் உங்களை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரீசன் வேணும்ல இதுக்கு. ரீசன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் நேரில் வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ண ஃபோனும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன அதனால என்ன வேல்யூ இருந்தேன் என்ன அப்படியா? ஜாலி. அப்புறம் நேற்று வேறு திடீர்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது, 9 ரூபாய்க்கு பொருள். 9 ரூபாய் அப்படின்னா எத்தனை மணி நேரம்னு பார்த்தா நைட்டு 12 மணிலேருந்து காலைல 2 விடிய கால் 2 மணி வரைக்கும் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன்னா எனக்கு 9 ரூபாய் விட்டு 10,000 ரூபா பிரச்சனையில் போய் உட்கார வேண்டாம். தூக்கம் இல்லாமல் முன்னாடி ப்ரோ இந்த சாண்டிஸ்க்கு பென்ட்ரைவ் அது வந்து 10 ருபீஸ்க்கு வருது அப்படின்ட்டு வெறித்தனமாக உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்தா வரல, அவுட் ஆஃப் ஸ்டாக். அது வந்திருக்கும், வந்து உடனே வாங்கியிருப்பாங்க. யாராவது அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா? அதான் வச்சன் வாங்கியிருந்தேன் நான். 1 ரூபாய்க்கு மானிட்டர் வாங்கினா. அதெல்லாம் லக்கு. அதான் 1 ரூபாய்க்கு மானிட்டர் வாங்கினா. பிராண்டட் தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து எப்படின்னா இது வந்து நூதன திருட்டுக்கான முதல் வாடா இதுதான். ஒரு ப்ரமோஷன் மாதிரி எல்லாருக்கும் எழுப்பிடிக்கிற ஒன்லடா. இப்போ உள்ள வரீங்க, வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக வரேன். OnePlus 3Tலாம் விற்றுருக்கான். அந்த மாதிரியான ஸ்டோரியும் நடந்திருக்கு. அஃபிஷியலாக OnePlus வந்து ஒன்லி பை அமேசான் தான். பட் இவனும் விற்றான். இப்போ என்ன ஆகுனா இந்த அமேசானில் இருக்கிற பொருள் வந்து இங்கே இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னும் போது வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் கிடைக்குது. அது எப்படி பண்ணானே இவன் அமேசான்லேருந்து வாங்கி இங்கே விற்பான். இப்போ நீ இங்கே போயிட்டு வாங்குறனே வையன், இதில் வந்து அவனுக்கு லாஸ் என்னன்னா அந்த ஒரு ஃபோனில் வந்து ஒரு 8,000 9,000 லாஸ் ஆகணும். ஏன் இவன் ஆனால் அதை எப்படி எடுப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே வந்தவன் வந்து 3T ஒரு 3 தான் விற்பான். 3 விற்பான். ஆனால் உள்ளே வந்தது எத்தனை பார்த்தோன்னா ஒரு 30,000 பேர் வந்திருப்பான். சரி 3T வாங்கல பரவாயில்ல, டாப் ராமன் பேர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, மேகி நூடுல்ஸ் பேர் எக்ஸ்ட்ரா மசாலாவோட ஒன்று தரான், பிரியாணி நூடுல் இங்கே இருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வாங்கிட்டு திரும்ப போவாங்க. இல்லை ரைட்டு உள்ளே வந்துட்டோம் ஏன் மனவர்த்தத்தோட போகணுன்ட்டு எதோ ஒன்று வாங்கிட்டு போகிறது. உள்ளே வந்துருவாங்க. அது ஹோமில் பார்த்தோன்னா மற்ற எல்லாத்துக்குமே கிராசரிலேருந்து எல்லாத்துக்குமே ஆட் போட்டு வச்சிருப்பான். எல்லாத்துலையும் பாருங்க 1 ரூபாய்க்கு கிராசரி அப்படின்னு போடுவான். உள்ளே போய் பார்த்தா என்ன வேணா 1 ரூபாய்க்கு சுகர் பேக் தரேன்னுவான். அந்த 1 ரூபா சுகர் பேக் எவ்வளோடான்னு பார்த்தா நார்மலாக 70 ரூபா 80 ரூபா இருக்கலாம்னு வையே. ஆனால் அதை வாங்குறதுக்கு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்க சொல்லுவான். அது 1000 ரூபா கூட பிரச்சனை இல்லை. நான் 1 ரூபாய்க்கு சுகரே வாங்குறேன்னு வைங்க, டெலிவரி சார்ஜ் 99 ரூபா போடுவான். அதுக்கப்புறம் அன்பாக்சிங் சார்ஜ் அது ஒரு எவ்வளோ? எது சுகருக்கா? ஆமாம் போடுவோம் நாங்கள். சுகருக்கு ஓப்பன் பாக்ஸ் பிரித்து காபி போட்டு குடிச்சு. ஓகே சூப்பராக உப்பு நல்லா இருந்ததுங்க. சுகர் சூப்பராக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ஸோ இதுதான் ஓகேயா. இது சேல்ஸில் நல்ல பொருளாக வாங்கி சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மொக்க பொருள் தான் நிறையா இருக்கும், அதனால் உஷாராக இருந்துக்கோங்க சரியா. நம்மளை ஆசை தூண்டுற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். அதனால் வரும் டீல்ஸில் வரும். ஆமாம் அதில் வந்து உங்களுக்கு வருவோம். அது வரைக்கும் சிவபரணி சிவா சர்க்கி பார்க்கலாம். பாய்.